அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 8/5/2024. அமாவாசை திதி காலை 8:52 வரை. அதன் பிறகு பிரதமை திதி. பரணி நட்சத்திரம் மதியம் 1:31 வரை. அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள் சித்த யோகம் மதியம் 1:31 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை ரிஷப லக்னம். லக்னத்திலேயே குரு பகவான், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் செவ்வாய் புதனுடன் ராகு, மேஷத்தில் சூரியன் சந்திரனுடன் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? தற்காப்பு கலைகள் பயில, ஆயுத பயிற்சி மேற்கொள்ள, அடுப்பு அமைக்க, மின்சார சாதனங்கள் வாங்க, கண் திருஷ்டி கழிக்க, சமையல் கற்றுக்கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, முயற்சி என்னும் மந்திரம் உன் மனதில் இருக்கும் வரை எந்திரத்திற்கும் தகுதியில்லை உன் வெற்றியை தட்டி பறிக்க. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் முயன்று கொண்டே இருப்பீங்க, முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பீங்க. முயற்சி உடையவங்க என்றைக்கும் வீணாக மாட்டாங்க. முயற்சி உடையவங்க ஜெயிச்சு காட்டுவாங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருங்கிறத புரிந்து கொண்டு, முயற்சி திருவினை ஆக்கும் அப்படிங்கிறதையும் புரிந்து வைத்து கொண்டு, எந்த ஒரு செயலாக இருந்தாலும், ஒரு வேலையாக இருந்தாலும் தொடர் முயற்சியால் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் கோபப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே சரியாக இல்லை, எதை தொட்டாலும் ஒரு மாதிரி எல்லாம் தடங்களாகுது அப்படிங்கிற மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரத்தில் இன்னைக்கு மதியம் 1:31 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணும். கார்த்திகை நட்சத்திரத்தில் மதியம் 1:31 இரவு 7:06 வரைக்கும் சந்திரன் இருக்கிறாரு. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. பொதுவாக இரவு 7:06 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. முக்கிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க. மற்றவங்கள்ட்ட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாரு, சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. சின்ன சின்னதாக வண்டி வாகன விபத்தில் வர வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது, அவசரப்படாதீங்க. போட்டிகள் அதிகமாக இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு லாபம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். சவால்களை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சின்னதாக ஒரு சோர்வு களைப்பு விலகுங்க. மற்றபடி கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகளையும் தட்டி கொடுத்து கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு பேரிச்சம்பழம் அல்லது இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, நட்பாயினும் உறவாயினும் நாலடி தள்ளியே நில்லுங்கள். அப்போதுதான் இடையில் விலகாது நட்பானது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. ரொம்ப நெருக்கம் அப்படின்னு சொன்னாலும் கூட சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு பழகுவீங்க. சிலர் உங்கள்கிட்ட நெருக்கமாக பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த நெருக்கத்துக்கு நடுவிலேயும் சின்னதாக ஒரு இடைவெளியை வச்சுருப்பீங்க. அதனால தாங்க நீங்கள் எல்லார்கிட்டையுமே நல்லா பழக முடியுது. யாரையும் பகைச்சிக்காமலும் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த ராஜதந்திரத்துக்கெல்லாம் காரணம் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இடைவெளி விட்டு நீங்கள் பழகிறதாங்க அதற்கான காரணம். ஆமாங்க, அப்படிப்பட்ட ராஜதந்திரிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 12வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. இருந்தாலும் சின்ன சின்ன பணவரவு உங்களுக்கு உண்டுங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. ஆனால் செலவுகள் கூடிக்கிட்டே போகுதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. குரு பகவான் ராசிக்குள்ளார உட்கார்ந்ததுனால வெளியில் பார்க்குறவங்கெல்லாம் உங்களுக்கு என்னங்க நீங்களாம் செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார உங்களுக்கு தான் தெரியும், எல்லா இடத்துலையும் நிறைய வாங்கி போட்டு எதுவுமே சரியாக வராமல் எல்லாம் இருக்குது போகுது, ஆனால் கையில் ஒன்றும் இல்லையேங்கிற ஆதங்கத்தோடு தான் இன்றைக்கி இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரனும் நுழைய இருக்கிறாருங்க. குறிப்பாக இன்று இரவு 7:06 கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா வகையிலும் கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெற்றோருடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் எதுவாக இருந்தாலும் கவனமாக ஓட்டுங்க. செல்ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகளும் இன்றைக்கி வசூலாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுடைய பேச்சுவார்த்தை மூலமாக பெரிய லெவலில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சின்ன சின்ன செலவுகள், சின்ன சின்ன சேமிப்புகள் ஒரு பக்கம் இருந்து கரையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைய தினம் கொஞ்சம் சிக்கனமாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே அலைச்சல் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அமைதியை விட மிக உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் எதுவும் இல்லை. ஆமாங்க, அமைதியை தேடித்தான் எல்லாரும் அலைஞ்சின்னு சொத்து பத்து நிறையா இருக்கும், 4 வீடு வச்சுருப்பாங்க, வண்டி வாகனமெல்லாம் வாசலில் நின்றுட்டு தான் இருக்குது. ஆனாலும் மனசுக்குள்ளார நிம்மதி இல்லைன்னு சிலர்லாம் நிம்மதியை தேடி வெளியில் அலைந்து கொண்டிருப்பாங்க. அங்கே போனால் நிம்மதி கிடைக்குமா, இங்கே போனால் நிம்மதி கிடைக்குமா, இந்த கோயிலுக்கு போகலாமா, அந்த ஏரியாவுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமா, இப்படியெல்லாம் தேடின்னு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எங்கேயும் போக வேண்டாம், மனசுக்குள்ளார தான் நிம்மதி இருக்குது. உட்கார்ந்து அதற்கான பிரார்த்தனைகள் அல்லது ஒரு யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணாலே நமக்கு அமைதி வந்துடும்னு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே தோண்டி துருவி பார்க்க ஆரம்பித்து விட்டால் அமைதியானது அருவியாக கொட்டும் என்ற உண்மையை அறிந்து கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி இருக்கும். லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்கும். பழைய நண்பர்களும் தேடி பேசுவாங்க. உறவுக்காரங்களோட இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாமே மாறுங்க. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. அதே மாதிரி புது பங்குதாரர்கள், புது வாடிக்கையாளர்கள் அவங்களாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல புதனும் உட்கார்ந்துருக்காரு, செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய பதவிகள், பொறுப்புகள் அரசாங்கத்தில் அல்லது தான் வகிக்கக்கூடிய வேலையில் அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உங்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு சில நல்ல வாய்ப்புகளும் கூடி வரத்துக்கான சூழல் இருக்குதுங்க. 12வது வீட்டில் குரு பகவான் வந்து மறைஞ்சிருக்கிறதுனால அனாவசியமான உறுதிமொழி யாருக்கும் தர வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. அந்த வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இந்த அமைப்புகளை வைத்து நாம் பார்க்கும் பொழுது எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். விஐபிகளும் ஆதரவாக இருப்பாங்க. வெற்றி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, முடிவை பற்றி ஒருபோதும் சிந்திக்காதே. உன்னால் முடியும் என்பதை மட்டும் நீ நம்பு. ஆமாங்க, எந்த ஒரு வேலையை தொடங்க ஆரம்பித்தாலும் நாம தான் ஜெயிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. முடிவு எப்படி இருந்தால் நமக்கு சாதகமாக தான் அமையும் அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு உறுதி பூண்டு கொண்டு எடுத்த காரியத்தை முடிப்பதிலேயே விடாமுயற்சியுடன் உழைத்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சீக்கிரமாக முடியும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகும். அதே மாதிரி பிள்ளைகளோட உட்கார்ந்து சில நிமிஷங்கள் பேசி அவங்க மனசுக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் இன்றைய தினம் வீடு தேடி வருவாங்க. தந்தை வழி உறவினர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. அவங்கள்ட்டையும் சில விஷயங்களெல்லாம் மனம் திறந்து நீங்கள் பேசுவீங்க. 9ஆம் இடத்துல யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அதனால் அந்த இடத்த விற்கணும்னு நினைக்கிறேன், அது கைவிட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் எந்த இடத்த நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த இடம் விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை சனி பகவான் போட்டு ஆட்டி படைச்சுன்னு இருக்காருங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால பைரவர் வழிபாடு கொஞ்சம் பண்ணுங்க. சனிக்கிழமைகளில் மனநலம் குன்றியவர்கள் சாலையோரம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உணவு பொட்டலங்கள் வாங்கி கொடுங்க. அது மூலமாக அஷ்டமத்து சனியோட தாக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மாற்றுத்திறனாளிக்கு உதவுவதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மை எல்லாமே நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதிகளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்தியோகஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்கள் கைதாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. சின்ன சின்ன சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால எல்லாமே இனிமேல் உங்களுக்கு கூடி வருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நன்றாக அழுத பிறகு கிடைக்கக்கூடிய மனத்தெளிவு 1000 ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தாலும் தெரியாத கொடுக்க முடியாத அறிவை நமக்கு பெற்றுத்தரும். ஆமாங்க, அதனால தாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் எதையுமே சொல்லிக்க மாட்டீங்க, சொல்லி அழமாட்டீங்க. மனதுக்குள்ளேயே அழக்கூடியவர்கள், மனதுக்குள்ளேயே அந்த துயர சம்பவங்களை நினைத்து பார்த்து சரி அதெல்லாம் ஆகிவிட்டது, அடுத்தது நாம் இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மனத்தெளிவுக்கு வரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த
காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி தைரியமாக துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகள் எல்லாமே நீங்கள் எடுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். குறையிற மாதிரி இருக்குது, ஆனால் திடீர்னு புதுசாக யாரோ வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வேலையாட்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அவங்கள வச்சுக்கிட்டு சரக்கு நீங்கள் எங்கே எடுக்கிறீங்க, எங்கே கொடுக்குறீங்க, எவ்வளோ கடன் வச்சுருக்கீங்க, அது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொண்டு இருக்க வேண்டாங்க. கண்டகச்சனி உங்களுக்கு இப்போ நடந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உடல் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. மற்றபடி வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதிக லாபம் உண்டு. ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட உணவுகள் பண்ணுறவங்களுக்கும் அதிக லாபம் கிடைக்கும். துணி உணவு சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்கிற எல்லாருக்குமே இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நிம்மதியும் உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் பேச்சிலேயும் ஒரு கம்பீரம் எல்லாமே இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்து கொண்டே இரு, காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். ஆமாங்க, முன்னாடியெல்லாம் யாராவது ஏதாவது சொன்னால் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சென்று அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பி கொண்டிருந்தவர்கள் நீங்கள் தாங்க. ஆனால் இப்பெல்லாம் அப்படியா, ஆகட்டும் பார்த்துக்கலாம், எல்லாம் கடவுள் இருக்கார், யாருக்கு எது தரணுமோ அவருக்கு தெரியும், பார்த்துக்கலாம், எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம், நானும் இங்கே தான் இருக்க போகிறேன், நீ இங்கே தான் இருக்க போகிற, என்ன நடக்குதுன்னு அப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்குவப்பட்ட ஞானியாக இப்பொழுதெல்லாம் பேசக்கூடிய ஒரு சித்தராக பட்டறிவு பட்டதினாலும் அனுபவ அறிவாலும் அமைதியாக இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாட்களாகவே கொஞ்சம் அலைச்சல் தான், டென்ஷன் தான், நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது, எவ்வளவோ நாம் கடினமாக உழைக்கிறோம், ஆனால் எதுவும் தேர மாட்டேங்குது அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்குது. இன்றைய தினத்தில் கூட சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குது, மதியம் 1:30 மணி வரைக்குமே இருக்குது. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு அற்புதமான இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அவர் பெரிய அளவில் உங்களுக்கு சொத்து பத்துக்களை தரக்கூடியவர், வசதி வாய்ப்புகளை தரக்கூடியவர். சொந்தக்காரங்க முன்னால் பெரிய அளவில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுக்கு ஆதரவாக குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறாரு. 9ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்க தொடங்கினதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி அற்புதமாக இருக்குது. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் எல்லாமே கிடைக்குங்க. இருந்தாலும் பெருசாக ஒன்றும் சேமிக்க முடியலையேங்கிற ஆதங்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே இன்றைய தினத்தில் நல்ல விதத்தில் நடக்குங்க. முதல் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவங்க அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்காக தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
துலாம் ராசிக்காரர்களே, புரிதல் எங்கு இருக்கிறதோ அங்குதான் அன்பு பிறக்கும். ஆமாங்க, அதனால தாங்க புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சின்ன வயசில் கூட நம்ம பாடம் படிக்கும் பொழுது புரிஞ்சு படி, அப்போ தான் உன் மனசில் நிற்கும், அப்போ தான் உன் மனசில் தங்கும், அப்போ தான் நீ தேர்வு நேரத்தில் நீ நினச்சி பார்த்தினா அது உடனே ஞாபகத்துக்கு வரும். அதனால் புரிஞ்சு படி அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையும் அப்படி தாங்க, புரிந்து வாழ வேண்டியதாக இருக்குதுங்க. பரஸ்பரம் கணவன் மனைவி குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கை சொர்க்கமாகும் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் புரிதலுடன் பழகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சந்திராஷ்டமும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கார். அதனால் நினைச்ச காரியங்கள் நிறைவேறும். தள்ளிப்போன சிலதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். ஆனால் அதே நேரத்தில் சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. மதியம் 1:30 மணி வரைக்குமே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி முதல் சந்திராஷ்டிரமம் தொடங்குகிறதுங்க. அப்படி இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைய தினத்தில் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால வியாபாரம் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க. புது முதலீடுகள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல நாள் தான். அதனால் ஒன்றும் பாதிப்புகள் கிடையாதுங்க. இருந்தாலும் வியாபாரத்தில் புதியவர்களை வேலைக்கு தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக தேர்ந்தெடுங்க. பங்குதாரர்களை வேலைக்கு வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அவஸ்தைப்படக்கூடாது, அதுலேயும் கவனம் தேவைப்படுதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணுமே. அப்படி இருக்கிறதுனால அந்த ப்ரொமோஷன்லாம் கிடச்சி ஒரு நல்ல உயர் பதவியில் உட்கார்ந்தால் தானே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துன்னு இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குடும்பத்தில் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. ஆனாலும் இந்த படிப்பு விஷயத்தில் மட்டும் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அஞ்சியும் வாழாதே கெஞ்சியும் வாழாதே, உனக்கான வாழ்க்கையை நீ வாழப்பார். ஆமாங்க, அதனால தாங்க பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க, அஞ்சி மணியம் பார்க்கக்கூடாது, கெஞ்சி கொடுத்தன நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பழமொழிகளை எல்லாம் புரிந்து வைத்து கொண்டு யார் வீட்டு வாசல் முன்னாலும் சென்று எதற்காகவும் கெஞ்சாமல் எதற்காகவும் கையேந்தாமல் தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை போய் பார்க்கலாம், அதெல்லாம் சாதகமாக முடியும். அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் உண்டு. பிள்ளைகளால் சின்ன சின்னதாக இருந்து வந்த வருத்தங்கள் அதெல்லாமே கூட சரியாகுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சூரியன் மறைஞ்சிருக்காரு. அப்படி உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாமே தீர்வு கிடைக்குங்க. லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி லாபகரமாக முடியும். உங்கள் கையிலையும் 4 காசு பொருளுது அப்படிங்கிறத நீங்கள் நம்புவீங்க. ஏற்கனவே நீங்கள் நல்லா செட்டில் ஆகிட்டீங்கன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் படுற அவஸ்தை. இருந்தாலும் இன்றைய தினம் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் கூடி வருங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும்
புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பலிதமாகும். வீடு கட்டுறது அல்லது கட்டின வீட்டை விற்றுட்டு வேறு வீடு வாங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் அதெல்லாம் கூட அடிமனசுக்குள்ளார வந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் புது வேலையாட்களையும் இன்றைக்கி வேலைக்கு வைக்கலாம். சரக்குகள் இன்றைக்கி கொள்முதல் செய்யலாம். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் உண்டுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள், சிக்கல்கள் அதெல்லாம் விலகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலைகள் உருவாகும். வேறு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகிறதுனால எதிரும் புதிருமாக இருந்தவங்கள்லாம் ஆதரவாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க. எதிரிகளை வீழ்த்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் மட்டும் நேர்மையாகவே இருங்கள். அது தரும் கம்பீரமே மிகப்பெரிய கம்பீரமாகும். ஆமாங்க, அதனால தாங்க யார் எது செய்தாலும் நீங்கள் நேர்மையாகவே இருப்பீங்க. மற்றவங்கள பார்த்து நீங்கள் பாதை மாற மாட்டீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கண்ணுக்கு எதிராக யாராவது தவறு செய்தால் பொறுத்திருக்கவும் மாட்டீங்க. அவங்கள கொஞ்சம் மாற்றி அவங்கள திருத்தி நல்வழிக்கு கொண்டு வரக்கூடிய வழிகாட்டிகளும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. எடுத்த காரியங்கள் யாவிலும் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க. ரொம்ப நாளாக போகணும் பார்க்கணும்னு நினச்சிருந்த நண்பர்கள் வீட்டுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6வது வீட்டில் மறைஞ்சி கிடக்கிறதுனால அடுத்தவங்களை தாக்கியும் பேச வேண்டாம், தூக்கியும் பேச வேண்டாம். நடுநிலையாக சில நேரங்களில் சில இடங்களில் நடந்து கொள்வதெல்லாமே உள்ளது தாங்க. அப்படி இருக்கிறதும் நல்லது தாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்குங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு உடல்நலக் குறைவுகள், சின்ன சின்னதாக அவங்க கோவப்படுறது, அது மாதிரி சூழல் இருக்கலாம். அதனால் அவங்கள அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. மாலை நேரத்திற்கு பிறகு அதிக வாடிக்கையாளர்களும் வருவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு திடீர் லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. இருந்தாலும் நாம் உழைக்கிற உழைப்புக்கு, நாம் கொடுக்குற தரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வியாபாரம் நடந்தால் நல்லா இருக்குமேங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. கூடுதலாக நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கோபம் உன்னை ஆபத்தில் சிக்க வைக்கும். ஆனால் அமைதியோ உன்னை எல்லாவற்றிலும் சிந்திக்க வைக்கும். பொறுமையாக இருந்து எதையும் செய்யப்பார். ஆமாங்க, ஆரம்பத்தில் நீங்கள் கோவப்பட்டீங்க, அவசரப்பட்டீங்க, எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் ஆவேசப்பட்டீங்க. அது மாதிரி படும் பொழுது உங்களுக்கு நஷ்டங்கள் தாங்க அதிகமாக இருந்தது. பகையும் அதிகமாக உருவாச்சு. பேரும் சில நேரங்களில் ரிப்பேர் ஆச்சு. ஆனால் இப்போல்லாம் நீங்கள் அது மாதிரி கோவப்படுறதே கிடையாதுங்க. யாராவது ஏதாவது சொன்னால் கூட அமைதியாக இருந்துடுறீங்க. சும்மாவா, 7.5 சனி உங்களுக்கு எவ்வளோ பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பல இடங்களில் அமைதியாகவே இருந்து ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சாதித்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேலே படுறதுனால எல்லா வகையிலும் மகிழ்ச்சி உண்டு, பணவரவு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க.
எதிர்த்தவங்களும் கொஞ்சம் அடங்குவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் இருக்கிறதுனால சொந்த ஊரில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஊர் திருவிழாக்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. நீங்கள்லாம் தேறுவீங்களோ தேர மாட்டீங்களோ அப்படின்னு சந்தேகத்தில் பார்த்தவங்க பரவாயில்லையே எல்லாத்தையும் சமாளித்து வந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களை ஆச்சரியமாகவும் பார்ப்பாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாம் விலக ஆரம்பிக்கும். தைரியமாக சில முக்கியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வீடு மனை சொத்து வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. லாபகரமாகவும் இருக்கும். இளைய சகோதர வகையில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கும். வியாபாரமும் இன்னைக்கு பரபரப்பாக இருக்குங்க. பரவாயில்ல, நமக்கும் நல்ல காலம் வந்தாச்சு, நமக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குது, அதனால தான் இப்போல்லாம் கொஞ்சம் எல்லாம் வாடிக்கையாளர்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க, நமக்கும் லாபம் வர ஆரம்பிக்குதுங்கிறத உணர்வீங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கோவப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்கக்கூடாது. ஆனால் ஏமாற்றியவர்களை ஜெயிக்காமல் விட்டுவிடக்கூடாது. ஆமாங்க, ஏமாற்றாதே ஏமாறாதேங்கிற கொள்கையில் பிடிப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. நமக்கு என்னத்துங்க அடுத்தவங்க காசெல்லாம், நாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறது நமக்கு ஒட்டுனாலே அதுவே பெரிய விஷயம். அதுவே சரியாக ஒட்ட மாட்டேங்குது. அப்படி இருக்கும்பொழுது என்னத்துங்க வீணான அவஸ்தெல்லாம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களை வார்த்தையாலோ வாழ்க்கையாலோ செயலாலோ ஏமாற்றாமல் தன் வழி தனி வழி என்று சொல்லி நேர்மையாக நடந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. ரொம்ப நாளாக தள்ளிப்போன பல காரியங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். போக வேண்டிய கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. சந்திக்க வேண்டிய பழைய நண்பர்கள் உறவினர்களையும் சந்தித்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சூரியன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் முடியுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1:30 மணி வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கோவப்பட வேண்டாங்க. அடுத்தவங்களை ரொம்பவும் நம்பி இறங்கிட வேண்டாம். அதனால் மதியம் 1:30 மணி வரைக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். அதுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 1:30 மணி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரம் நடக்குங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, வலிகள் தந்த காயங்களை விட வார்த்தைகள் தந்த காயங்கள் தான் மிக அதிகம். ஆமாங்க, அதனால தாங்க அனாவசியமாக பேசுகிறது, ஆத்திரத்தில் எதையாவது சொல்லி வைக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஒரு சண்டையோ சச்சரவோ நாம் நம்ம வழியை பார்த்துட்டு போகலாம். எதிரெதிராக நின்று பேசுகிற வார்த்தைகள் தான் எதிராளியின் நெஞ்சத்தை அதிகமாக குறி வச்சு தாக்கும். அப்படி இருக்கிறதுனால சண்டை சச்சரவு கூட மறந்து போயிடும். ஆனால் வார்த்தைகள் ஒருபோதும் மறக்காதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு சண்டையாக இருந்தாலும் சமரசமாக இருந்தாலும் வார்த்தைகளை கவனமாக கையாண்டு வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய ராசியினுடைய யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. ராசியில் இருக்கிறதுனால முக்கியமான சில வேலைகள்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனாலும் 6ஆம் அதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் நீங்கள் கோபப்படுவீங்க. பழைய சம்பவங்கள், கடந்து நடந்து முடிந்த சம்பவங்கள், அதெல்லாம் நினச்சி அவ்வப்போது பெருமூச்சு விடுவீங்க. நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைச்சிது, ஆனால் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டமேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளாலும் ஆதாயம் உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சிக்கனமாக இருங்க. முன்ன மாதிரி அவசரப்பட்டு வேகத்தில் செலவுகள் செய்து கொண்டிருக்க வேண்டாம். ஆடம்பர செலவுகளையும் குறைச்சிக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் லாபம் எல்லாம் உண்டு. புது வாடிக்கையாளர்களும் வந்து சேருவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:30 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. 7.5 சனியாக இருந்தாலும் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கும். ஒரு சிலர் வெளிநாடு போய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.